தற்போது யார் எவ்வளவு வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 2021-26 ஒரு கம்பாரிசனை பார்க்கிறோம். 2021 2,09,00,000 வாக்குகளை பெற்றிருந்தது திமுக கூட்டணியோடு சேர்த்து. திமுக மட்டும் 1,74,00,000 வாக்குகளை 2021 பெற்றிருந்தது. தற்போதைய நிலவரப்படி 2026 75,76,399 வாக்குகளை திமுக கூட்டணியோட சேர்த்து பெற்றிருக்கு. திமுக மட்டும் 55,04,875 வாக்குகளை பெற்றிருக்கு. கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை திமுக இம்முறை அடையுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிற நிலையில 2021 தேர்தலில் திமுக கூட்டணி மற்றும் கூட்டணி இல்லாம திமுக மட்டும் தனித்து எவ்வளவு வாக்குகளை வாங்கி இருந்தது, இப்ப 2026 எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கறத திரையில பாக்குறோம். அதே போல அதிமுகவோட வாக்கு எண்ணிக்கையை பார்க்கிறோம். 2021 தேர்தலில் 1,83,00,000 வாக்குகளை அதிமுக கூட்டணியோடு சேர்த்து பெற்றிருந்தது. அதிமுக மட்டும் தனித்து 1,53,00,000 வாக்குகளை 2021 தேர்தலில் பெற்றிருந்தாங்க. இப்போ 2026 தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி 65,95,595 வாக்குகளை அதிமுக கூட்டணியோடு சேர்த்து பெற்றிருக்கிறது. அதிமுக மட்டும் 51,12,957 வாக்குகளை பெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து நியூ பிளேயர் தாவேகா. முதல் முறை 2026 தேர்தலில் களம் கண்ட தாவேகா தற்போது வரை 82,31,493 வாக்குகளை பெற்றிருக்கிறது. தாவேகா 2026 தேர்தலில் இன்னும் பல சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில தற்போது வரை தாவேகா 82,31,493 வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கிறது. தாவேகா எவ்வளவு வாக்குகளை வாங்கும், தாவேகாவோட வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பல கேள்விகள் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி இருந்தன. அந்த கேள்விக்கு மெல்ல மெல்ல விடை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தாவேகா தற்போது வரை 82,31,493 வாக்குகளை பெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். தாவேகா களம் கண்ட முதல் தேர்தல் 2026 தேர்தல். அனைத்து தொகுதிகளிலுமே தாவேகா தனித்து போட்டியிட்டது அப்படிங்கறத பாக்குறோம். தனித்து களம் கண்டிருக்கிற தாவேகா 82,31,493 வாக்குகளை பெற்றிருக்கிறது. தாவேகா 1 கோடி வாக்குகளை நெருங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போது வரை 104 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் வாக்கு எண்ணிக்கையை பார்க்கிறோம். 2021 தேர்தலில் 30,04,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது. 2026 தேர்தலில் அப்படியே இது குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் 9,88,551 வாக்குகளை தான் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 2021 தேர்தலில் திமுக அதிமுக அடுத்தபடியா ஒரு முக்கியமான பிளேயரா நாம் தமிழர் கட்சி இருந்தாங்க. 2026 தேர்தலில் 9 லட்சம் வாக்குகளை இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பல தொகுதிகளில் 4ஆம் இடத்திற்கு போயிருக்கு நாம் தமிழர் கட்சி. 10,000 வாக்குகளுக்கும் குறைவா தான் நாம் தமிழர் வேட்பாளர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு தொகுதியிலையுமே நாம் தமிழர் கட்சி முன்னணியில இல்ல இப்ப வரைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம்.